அதுக்கு நம்ம துண்டு சீட்டு முதல்வர் அடுக்குமொழியில பதில் சொல்லியிருக்காரு. வலுக்குது ஆனா பழுக்கலன்னு. மக்களோட வரி பணத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு உதயநிதி யாரு? அவரோட புள்ள பிஞ்சிலே பழுத்துட்டாருன்றது சினிமாக்காரங்களுக்கும் தெரியும், ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். இல்லன்னா அப்பா இந்த பக்கம் அமெரிக்கா போன உடனே அவர் ஆசைப்பட்ட கார் ரேஸ் நடத்தி முடிச்சிருப்பாரா? அவரோட பையன் உதயநிதியை முதல்வர் ஆக்க மாட்டேன்றாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் உதயநிதி அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு. ஏன்னா கருணாநிதிக்கு நல்லா தெரியும் ஸ்டாலின் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு. அவரோட பையன் உதயநிதியை முதல்வர் ஆக்க மாட்டேன்றாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் உதயநிதி அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு. ஊடக நண்பர்கள் எல்லாம் போய் ஸ்டாலினை கேட்டிருக்காங்க, உதயநிதி துணை முதல்வர் ஆகணும்ன்ற கோரிக்கை வலுக்குதே, இத பத்தி உங்க கருத்து என்னன்னு. அதுக்கு நம்ம துண்டு சீட்டு முதல்வர் அடுக்குமொழியில பதில் சொல்லியிருக்காரு. வலுக்குது ஆனா பழுக்கலன்னு. பழுக்கலன்னா ரூம்ல அடைச்சு புகை போட்டு விட்டுடுங்க, ஒரே நாள்ல பழுத்துடும். யார்கிட்ட வந்து பேசுறாங்க? பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பழுத்தாரு. அவரோட புள்ள பிஞ்சிலே பழுத்துட்டாருன்றது சினிமாக்காரங்களுக்கும் தெரியும், ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். இல்லன்னா அப்பா இந்த பக்கம் அமெரிக்கா போன உடனே அவர் ஆசைப்பட்ட கார் ரேஸ் நடத்தி முடிச்சிருப்பாரா? தெரியாம தான் கேக்குறேன். சென்னை கார் ரேசிங் கம்பெனின்ற ஒரு தனியார் நடத்தின ஒரு ரேஸுக்கு எதுக்காக கார்ப்பரேஷன்ல இருந்து காவல்துறை வரைக்கும் மொத்த கவர்மெண்ட்டும் இவ்வளவு தீயா வேலை பார்த்தாங்க? போன வருஷமே இந்த ரேஸ் நடத்த வேண்டியது. மக்கள் எல்லாம் காரி துப்பி அந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த ரேஸை நிப்பாட்டிட்டாங்க. அந்த கணக்குல ஒரு 42 கோடி ஏப்பம் விட்டாங்க. இன்னைக்கு அந்த ரேஸ் நாங்க நடத்தல, தனியார் நடத்துறாங்கன்னு பொய் சொல்லி நடத்தி முடிச்சிட்டாங்க. தெரியாம தான் கேட்கிற, யாரோ ஒருத்தங்க நடத்துற ரேஸுக்கு யாரோ ஒருத்தன் விற்கிற டிக்கெட், யாரோ ஒருத்தன் லாபம் பார்க்கறதுக்கு மக்களோட வரி பணத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு உதயநிதி யாரு? மக்களோட வரி பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல? என்ன நல்லது செய்யறாங்க இந்த திருட்டு திமுக ஆட்சி உங்களுக்கு? இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் படிச்சேன். நெசப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் எப்போ வேணும்னாலும் இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்கு. 600 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்த ஸ்கூல்ல இன்னைக்கு 100 பேர் கூட இல்ல. பக்கத்து ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் வாடகைக்கு எடுத்து கடன் வாங்கி பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலை புதுப்பிக்கலாம் இல்லைன்னு திமுக எம்எல்ஏ கிட்ட போய் கேட்டா, இந்த ஸ்கூல் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் தேவை, அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல காசு இல்லைன்னு சொல்றாங்களா? ரேஸ் நடத்த காசு இருக்கு, விளையாட்டு விழா நடத்த காசு இருக்கு. அவங்க குதூகலத்துக்கு என்ன வேணும்னாலும் செலவு பண்ணுவாங்க, மக்களுக்காக செலவு பண்ண மாட்டாங்க. ஒருவேளை